கொடை வாங்க டவுனுக்கு போயிட்டு வர்றேன். என்ன கொடை விரிக்காதீங்கண்ணே, மாடு மரம் போகுது. புது கொடை அண்ணா, கொடையை விரிச்சுட்டாங்கண்ணே. ஒரிஜினல் மாடு மார்க் கொடையா? மார்க் உள்ள இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு, விரிக்கிறேன். ஐயோ, மாடு மார்க் விரட்டுது. மாட்டை எப்படி விடுவீங்க? குத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி பிடிச்சிட்டு போங்க. இல்ல அந்த செவுட்டு பேலால நண்பகம் எதனா அடிக்கடி பட்டிசாமா. நல்ல வேலை அந்த தம்பி மட்டும் வந்து காப்பாத்தலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? மாடு முட்டி நான் செத்து போயிருப்பேன். வாழதான் விடல, சாக கூட விட மாட்டேன்றாங்களே. தடுப்பணமா இருக்கிறத விட நல்ல விதமா போய் சேர்றது எவ்வளவு மேல். அப்புறம் இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கலாம்ல. முத்தான வந்துட்டீங்களா? அதான் வந்துட்டு இருக்கேன்ல. போடா. அடடே காளிமுத்த சவ். மாப்பிள்ளையா? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் பிடிவாதத்தினாலையும் முரட்டு குணத்தினாலையும் தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஜெயில போய் பட்டா தானே தெரியுது. நான் யாருக்காக இப்படி பண்ண மாப்பிள்ள? என் தங்கச்சி நல்லா இருக்கணுன்றது தான் இப்படி செஞ்சேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கன்றத ஜெயில கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஜெயில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருந்தேன்னா கை நிறைய அதான் வாங்கிட்டு வந்திருப்பேன். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? தங்கச்சி நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாமலே இருக்கீங்க? அவன் எப்படியா பேசுவா? அதான் அத்து விட்டு ரெண்டும் தனித்தனியா திரியுத. அத்து விட்டாங்களா? என்னையா சொல்றீங்க? ஆமையா, நீ ஜெயிலுக்கு போனதும் இவங்க வீட்டு கொடுமை தாங்க முடியாம உன் தங்கச்சி கிணத்துல விழுந்துருச்சு. ஒரு பஞ்சாயத்து வச்சு அத்து விட்டாங்க. இப்போ உன் தங்கச்சி உன் வீட்டுல வாழா வெட்டியா இருக்கு. நீங்க நினைச்சா ஒட்டிக்குவீங்க, நீங்க வேணான்னா வெட்டிக்குவீங்களா? என் தங்கச்சிய வாழா வெட்டி ஆக்கிட்டேடா. அயோக்கிய நாயே, பகையாளி குடிய உறவாடி பரிதி திட்டியா? பெரிய இடத்துல பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தோம். நீதான் வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு வந்தாளா என் தங்கச்சி. அவள மூளையில உட்கார வச்சுட்டியாடா. இந்த உன்னை கொல்லாம விட மாட்டேன். இதனால தூக்கக்கு போனாலும் சரி, உன்னை இங்க ஒப்பனை கொல்லாம விட மாட்டேன்டா. குடும்பத்தை அழிச்சுட்டாங்க. இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். இவ்வளவு அநியாயத்தை பார்த்துட்டு இருந்த ஊரை தீ வச்சு உனக்கு அறிவு இருக்கா? இப்பதான் ஜெயில இருந்து வந்தேன், மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறியா? அப்பா, தங்கச்சி வாழ்க்கை வீணாக்கிட்டான், பாழாக்கிட்டாப்பா. ஏய், அதுக்கு அவனை கொண்டுட்டா எல்லாம் சரியா போய் நினைக்கிறியா? அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. இவனை பழி வாங்காம நான் வரமாட்டேன். என்ன உசுரோட கொல்லாதரா. ஏய், இப்ப நீ வீட்டுக்கு வரல, நான் நேரா போய் உத்தரத்துல தொங்கிடுவேன். நீ வர போறியா இல்ல நான் போகட்டுமா? ஏய், வாடா வாடா வாடா, சொல்ல கேள், வாடா. என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு அடி கூட திருப்பி அடிக்கல. என்ன அவர் என்ன அடிச்சதுல தப்பே இல்ல. அந்த நிலைமையில நான் இருந்திருந்தா கொலையே பண்ணிருப்பேன். திருப்பி அடிக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்ல. என்னால செண்பகம் பட்ட சித்திரவதைக்கு எனக்கு இதுதான் சரியான தண்டனை. வணக்கம் ஜோசியரையா. அடே தங்கராஜா, தீர்க்காயுசா இருப்பா. அப்பா வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஆமா, உனக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே உங்க அப்பா போனதே வந்திருக்கும் போது என்னாச்சு? ஓஹோ, அதுக்குள்ள எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா. ரெண்டாம் கல்யாணமா? என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க, என் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்த நீங்களே எப்படி கேட்டா?
உன் சாந்தி மூட்டத்துக்கு நான் நாள் வச்சு கொடுத்தனா? ஒரே குழப்பமா இருக்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாமலையா சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பாங்க? உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்தா சொன்னாரு? போன வைகாசி மாசம். நான் 6 மாதமா ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? காஞ்சியாட்டுக்கு போயிருந்தேன், வந்து 2 நாள் தான் ஆகுது. கல்யாணம் பண்ணுனதே தப்பு, பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னது எங்க அப்பா சொன்னாரே. வேடிக்கையா இருக்க. உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. உங்க 3 தலைமுறைக்கு ஜாதக மாத்தம் குடும்பம் என் குடும்பம். உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான். இப்போ ஓன் ஜாதகமோ செண்போன் ஜாதகமோ தசை பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்களை பார்த்தது இல்ல. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி. அப்புறம் உங்க 2 பேருக்குமே ராஜயோகம் தான். அப்பா, என்னடா என் ஜாதக நோட்டை எங்க வச்சிருக்கீங்க? ஜாதகமா? எதுக்குடா? இல்ல, டவுன்ல ஒரு ஜோசியர் வந்து தங்கியிருக்காராம். நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராம். பாத்துட்டு வரலாம் தான். அது சரி, இப்ப ஜாதகம் கொண்டு போய் காமிக்கிற அளவுக்கு என்னடா வந்துச்சு? இனிமே என்ன நடக்கணும்? அதான் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. மனசுக்கு நிம்மதி இல்ல, அதான் போய் பாத்துட்டு வரலான்னு. இத பாரு, நம்ம நரிக்குடி ஜோசியார சொன்னதுதான் அப்படியே பழிக்கு தெரியுமில்ல. உங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க தான் நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்குது. மத்த பயிலுக்கு மாதிரி காசுக்காக புழுகிற ஜோசியா நம்ம நரிக்குடி சொந்தம் கிடையாது. எதுக்காக மத்த கூட காசு கொடுக்கணும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் இப்பதான் அவரை பாத்துட்டு வர்றேன். என்னது பாத்துட்டு? என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இது வரைக்கும் உங்களை ரோசக்காரர் பிடிவாதக்காரர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி குடிய கெடுக்கிறவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகட்டும் நினைச்சு எங்க எதிர்காலத்தையே பலி கொடுத்துட்டீங்க. ஏப்பா இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பேனா? இல்ல உங்க வார்த்தை தான் எடுத்து நான் பேசியிருப்பேனா? நீங்க வளைச்ச வளப்புக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்தனே. ஏன்? உங்க மனசு கோணக்கூடாதுன்னு தான் நீங்க வளைக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒடிச்சிட்டீங்க. நானும் மனுஷன் தாப்பா, எனக்கு உணர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க அதை மதிக்கல. மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பேன். ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க செய்ய விரும்பல. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என்னாலே வாழ முடியும். உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டுறேன். தங்கராசு, மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு? மாமா கொஞ்சம் நில்லுங்களேன். ஏண்டா, என்னடா உறவு முறை கொண்டாடுற? அந்த உறவு முறையெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இல்ல மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் உறவு முறியல. நான் என்னைக்குமே உங்க மருமகன் தான். ஆமா மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு செண்பகத்தோட நான் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். என்னடா விளையாடுறீங்களா? செண்பகத்தை உங்க வீட்டுல இருக்கிற விளையாட்டு பொம்மை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேணும்னா கூப்பிட்டுவீங்க, வேண்டாம்னா துரத்தி விட்டுடுவீங்க, நியாயத்தை கேட்டா அத்து விட்டுருவீங்க. ஏண்டா, அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மாமா, செண்பகத்தை என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் செண்பகமும் ஒண்ணு சேர்ந்தா அவ செத்து போயிடுவான ஜோசி சொன்னதா போய் சொல்லி எங்க அப்பா என்ன நம்ப வச்சுட்டாரு. செண்பகம் உயிரோட வாழ்றத பாத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமேனு தான் பஞ்சாயத்து முடிவை நான் எதுக்காம விட்டுட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, செண்பகத்தோட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். அப்படியா? அப்ப ஒண்ணு செய்ய, பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நீ பஞ்சாயத்து தீர்ப்பை எதுக்குறதா சொல்லி உங்க ஒப்பனை எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னடா பாக்குற? அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த தீர்ப்பை என் மகன் ஏத்துக்கலன்னா நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு மார் தட்டி நின்னானே உங்க ஒப்பன். அந்த அகம்பாவம் அழிகிறது என் கண்ணால நான் பாக்கணும்டா. அவன் தலை குனிஞ்சு கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நான் சந்தோஷத்தால சிரிக்கணும்டா. சந்தோஷத்தால சிரிக்கணும். என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா? வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன். அது சரி, எங்க பையன் கையுமா சந்தைக்கா? பையி சந்தைக்கு போறேன். ஆஹா, பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சுட்டேன். புரியாத ஆளையா நீ? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? சந்தைக்கு போறேன்.
தந்தைக்கு. சிம்மாசனம் எங்கடா? பாத்து தங்கச்சி தனியா தான் இருக்கு. ஒரு சோக கதையை சொல்லு. அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல. அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு. நல்லாவே குடிச்சாரு. இத பாருங்க, இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். அப்ப முதுகுல முழிக்கலாமா? போங்க, எந்திரிங்க. எஸ் எஸ் எஸ். அண்ணே, என் ஒரு செருப்ப காணா. இதா இருக்கு. ஏன் செருப்ப காணா? வாங்கிருக்கா? ஏன்டா அப்படி தள்ளுறீங்க? குடிச்சு விட்டு வளர்றீங்களடா. நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடினா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாரு. எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா முடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். நாங்க வர்றோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஆசையான் கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா? அதான்யா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு நிமிஷம் நடந்து போச்சு. என்ன அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாடப்பட்ட. பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். நாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்த கேக்குறான் அவனுக்கு. என் மூஞ்சிலே முடிக்காத. அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா. ஆமா, முன்னையெல்லாம் புலியத்தால முறத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புலி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்தியா வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இத பாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பத்தானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு? இந்த கர்மத்தை கலட்டி கடாசிடுவோம். தலை 3 சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்குது. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன். எங்க எங்க பரப்பிட்டீங்க? டவுனுக்கு.
முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போற காரியம் நல்லா முடியும். என்ன சொல்ற? செண்பகம் கோயில்ல இருக்கா. ஏமா உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே, அதான் கேட்டேன். ஆமா விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம். வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நேசம்மா இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு என்னது இது? தெரியல. இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ. உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கர தியாகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா உண்மைதான். என்னது நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14 சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க.